கருப்பு ஜூலை. கருப்பு ஜூலையை பற்றி நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும் இலங்கையில தமிழர்களுக்கு எதிரான வன்முறையைத்தான் கருப்பு ஜூலை என்று வரலாற்றில் நினைவு கூறுவோம். இந்த வன்முறையில 3000க்கும் அதிகமான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். தமிழர்களுடைய 18,000 வீடுகளும் 5,000 வணிக நிறுவனங்களும் அழிக்கப்பட்டன. பல தமிழ் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டனர். அதோட பல தமிழ் குடும்பங்கள் உயிரோடு எரிக்கப்பட்டன. இந்த நிகழ்வுகளால தான் கிட்டத்தட்ட 5 லட்சம் தமிழர்கள் நாட்டை விட்டு வெளியேறி உலக தமிழ் புலம்பெயர் சமூகம் உருவானது. இந்த வன்முறையில கிட்டத்தட்ட 300 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தமிழர்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வுக்கான ஆரம்ப புள்ளி எது? இந்த நிகழ்வுக்கான வரலாற்று காரணங்கள் என்ன என்றதை இந்த பதிவுல விரிவா பார்ப்போம். நம்மள பல பேர் 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி 13 இராணுவத்தினரை கொன்றதுதான் இந்த நிகழ்வுக்கான ஆரம்ப புள்ளி என்று நினைச்சிருப்போம். ஆனா காரணம் அது இல்லை. இதற்கான காரணம் இந்த நிகழ்வுக்கு பல மாதங்களுக்கு முதல் நடந்த சம்பவங்களும் பல ஆண்டுகளா இலங்கை சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு நடந்த சம்பவங்களும் தான். இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு தமிழர்களுக்கு எதிராக இலங்கையில நடந்த நிகழ்வுகளை சுருக்கமா பார்ப்போம். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது. இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஆங்கிலேயர்களால இலங்கைக்கு தோட்ட தொழிலாளர்களாக கொண்டு வரப்பட்ட இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டது. 1949ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் திருத்த சட்டம் இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கு வாக்குரிமையை பறித்தது. 1956ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்கவுடைய இலங்கை சுதந்திர கட்சி ஆட்சியை பிடித்த உடனே தேர்தல் வாக்குறுதியான சிங்கள மொழியை ஒரே அதிகாரப்பூர்வ மொழியாக்கியது. இதனால அரசாங்க நிர்வாகத்தில் இருந்த சிங்களம் தெரியாத தமிழர்கள் கட்டாய ஓய்வுக்கு அனுப்பப்பட்டனர். இதனால அரச நிர்வாகத்துல தமிழர்களுடைய விகிதாசாரம் கணிசமாக குறைஞ்சது. உதாரணமா 1956ஆம் ஆண்டு 60% இருந்த தமிழர்களுடைய எண்ணிக்கை 1971ஆம் ஆண்டு 10%க்கும் குறைவாக காணப்பட்டது. இலங்கை இராணுவத்துல தமிழர்கள் கிட்டத்தட்ட இல்லாமலே ஆக்கப்பட்டனர். 1957ஆம் ஆண்டு இனங்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக பண்டா செல்வா ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்துல தமிழர்கள் அதிகமாக வாழ்ற வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழை ஒரு நிர்வாக மொழியா அங்கீகரிப்பதன் மூலம் அதிகார பகிர்வுக்காக அதிகார பரவலாக்கம் செய்யப்பட்ட பிராந்திய சபைகளை அமைக்கிறது தான் இந்த ஒப்பந்தத்தோட நோக்கம். ஆனா சிங்கள தேசியவாதிகள் மற்றும் புத்த பிக்குகள எதிர்ப்புனால 1958ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. 1958ஆம் ஆண்டு வாகனங்கள்ற எண் பலகையில சிறி என்ற சிங்கள எழுத்து அறிமுகம் செய்யப்பட்டதை எதிர்த்து தமிழர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை தாக்குதல்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். 1971ஆம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க பல்கலைக்கழகங்கள்ல தரப்படுத்துதல் முறையை அறிமுகப்படுத்தினர். அதாவது எல்லா மாணவர்களுக்கும் ஒரே தேர்வு நடத்தப்பட்டாலும் பல்கலைக்கழகங்களில் உள்ள சில பீடங்களுக்கு நுழைவு தகுதி, அதாவது கட் அவுட் மார்க்ஸ் சிங்கள மாணவர்களுக்கு குறைக்கப்பட்டது. 1972ஆம் ஆண்டு முதலாவது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இதுல சிங்களம் மட்டுமே அதிகாரப்பூர்வ மொழியா அறிவிக்கப்பட்டது. அதோட புத்த மதத்தின் மேலாதிக்கம் இந்த அரசியலமைப்புல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1976ஆம் ஆண்டு சுயாதீனமான தமிழ் அரச வலியுறுத்தும் வட்டுக்கோட்டை தீர்மானம் தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியால் நிறைவேற்றப்பட்டது. அதே போல தமிழீழ விடுதலை இயக்கமும் ஆரம்பிக்கப்பட்டது. 1977ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் நடைபெற்ற பொது தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி முழுமையான வெற்றியை பெற்றது. இது தமிழர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறத உறுதிப்படுத்தியது. தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே உத்தியோகபூர்வமான எதிர்கட்சியானது. அதே நேரத்தில் JR ஜெயவர்தனனுடைய ஐக்கிய தேசிய கட்சி 168 இடங்கள்ல 148 இடங்களை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பெற்றது.
இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழர்களுக்கு எதிரான வன்முறை நாடு முழுவதும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இதில் 97 தமிழர்கள், 24 சிங்களவர்கள் மற்றும் ஒரு முஸ்லிம் உட்பட 125 பேர் கொல்லப்பட்டதா உத்தியோகபூர்வ மதிப்பீடுகள் தெரிவிக்கிறது. 1979ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த சட்டம் காவல்துறைக்கு வரம்புகளற்ற அதிகாரத்தை வழங்கியது. குறிப்பா இந்த சட்டம் தமிழர்களை குறிவைத்து தமிழர்களுக்கு எதிராக இன்று வரைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. 1981ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. 97,000க்கும் அதிகமான நூல்களும் கையெழுத்து பிரதிகளும் முற்றாக அழிக்கப்பட்டது. 1982ஆம் ஆண்டு 1977ஆம் ஆண்டு கலவரத்தில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு எதிரான இழப்பீட்டு சட்டம், அதாவது இண்டெமினிட்டி ஆக்ட், நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1983ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் காந்தியம் அமைப்பை சேர்ந்த எஸ்.ஏ. டேவிட் மற்றும் டாக்டர் ராஜசுந்தரம் ஆகியோர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர். காந்தியம் அமைப்பு ஒரு சமூக சேவை அமைப்பு. 1970ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பு இடம்பெயர்ந்த தமிழர்களுக்கான மறுவாழ்வு, பொருளாதார சுயசார்பு மற்றும் மீள் குடியேற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது. குறிப்பா இது கலவரங்களால் பாதிக்கப்பட்ட மலையக தமிழர்களை பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்தியது. 1983ஆம் ஆண்டு மே மாதம் இராணுவ காவலில் இருந்த தமிழர்கள் உயிரிழந்தார்கள். நீதி விசாரணையில அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. 1983ஆம் ஆண்டு மே மாதம் இராணுவத்தினருக்கு எதிரான தாக்குதலில் இலங்கை விமானப்படையை சேர்ந்த 2 இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து இராணுவத்தினர் வன்முறையில் ஈடுபட்டனர். இந்த வன்முறையில காந்தியம் அமைப்புடைய அலுவலகங்களும் பண்ணைகளும் தாக்கப்பட்டது. அதே நேரம் யாழ்ப்பாணத்துல தமிழர்களை இராணுவம் கொன்றதுக்கான நீதி விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே இலங்கை அரசாங்கம் அவசர கால விதிமுறைகளை அரசிதழில் வெளியிட்டது. இது நீதித்துறை விசாரணையோ அல்லது பிரேத பரிசோதனையோ இல்லாம ஆயுதப்படையினர் சடலங்களை அப்புறப்படுத்துறதுக்கு அனுமதி வழங்கியது. ஜூலை மாதம் யாழ்ப்பாணத்திலிருந்து செய்தி வெளியிட்ட சாட்டர்டே ரிவ்யூ மற்றும் சுதந்திரன் பத்திரிகைகளுக்கு அரசாங்கம் தடை விதித்தது. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழர்களுக்கு எதிரான பல வன்முறைகள் இலங்கை இராணுவத்தால கட்டவிழ்த்து விடப்பட்டு தமிழ் பெண்கள் கைது செய்யப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டனர். இவ்வளவு நிகழ்வுகளுக்கு பிறகுதான் 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்துதான் ஜூலை 23ஆம் தேதி மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நம்புறேன். இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம்.